செல்வப்பிரந்தகவர் ஒரு முன்னாள் ரவுடி ஷீட்டர் அப்படிங்கிற முறையில் அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம், எனக்கு தெரியாது. என்ன போய் ஹிஸ்டரி ஷீட்டர் இன்றிய ரவுடி ஷீட்டர் இன்றிய எங்கேயாவது உன்னால ப்ரூவ் பண்ண முடியுமா? எங்கேயாவது ப்ரூவ் பண்ண முடியுமா? சொல்லுங்க. ஏதாவது ஒரு ஸ்டேஷன்ல நான் பிறந்தது முதல் இன்று வரை எங்கேயாவது ஒரு இடத்துல இவர் இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட குற்றவாளி சொல்லு, எங்கேயாவது சொல்லு. ஹிஸ்டரி ஷீட்டர் ரவுடி ஷீட்டருக்கு டெஃபமேஷன் என்னன்னு சொல்லுங்க. நீ என்ன ஐபிஎஸ் படிச்சிருப்ப? கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம். காங்கிரஸ் தலைவர் செல்வப்பிரந்தகை, தமிழ்நாடு காங்கிரஸ் ஸ்டேட் பிரசிடென்ட், பதவியேற்ற நாளிலிருந்து அவர் மீது வரக்கூடிய விமர்சனங்கள் பல. ஜெயா டிவியிலிருந்து தொடங்கி பல்வேறு எதிர்கட்சி தலைவர்கள் அவரை ரவுடி என்கிற பட்டத்தை சுமத்தி வருகிறார்கள். அப்படி யார்தான் செல்வப்பிரந்தகை? அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்பலம் என்ன? அவரை பற்றின இது போன்ற குற்றச்சாட்டுகளுக்கான உண்மை என்ன? இதை இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். முதலில் அண்ணாமலை நேற்று விமர்சித்த அந்த வார்த்தையை நீங்க கேட்க வேண்டும். அதாவது செல்வப்பிரந்தகை ஒரு ஹிஸ்டரி ஷீட்டர் என்று கூறிவிட்டார். நீங்களே கேளுங்க. எனக்கு தெரியாதுங்கண்ணா. ஏன்னா செல்வப்பிரந்தகவர் ஒரு முன்னாள் ரவுடி ஷீட்டர் அப்படிங்கிற முறையில் அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம், எனக்கு தெரியாது. ஏன்னா நான் ஒரு ரவுடி ஷீட்டர் கிடையாது. அதனால் செல்வப்பிரந்தகை அப்படி யாராவது சொல்லிட்டு செஞ்சாங்களா, இல்லை செல்வப்பிரந்தகை தமிழ்நாட்டில் எல்லா ரவுடியும் மானிட்டர் பண்ணுறாரா, இல்லை ஒரு செல்வப்பிரந்தகை அடிஷ்னலாக தமிழ்நாட்டுடைய டிஜிபி பொறுப்பேற்றிருக்காரான்னு எனக்கு தெரியாது. எங்கிட்ட யாரும் சொல்லவில்லை. அப்படிப்பட்டவங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியில் இடமும் இல்லை. ஆனால் செல்வப்பிரந்தகை இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் தான் கேட்கணும். ஏன்னா ஒரு முன்னாள் ரவுடி ஷீட்டர் அப்படிங்கிற முறையில் அவருக்கு ஒரு நெட்வொர்க் இருக்கா அப்படிங்கறது காவல்துறை தான் செக் பண்ணுங்கண்ணா. அண்ணாமலை பேசிய இந்த வார்த்தைக்கு பின்பு செல்வப்பிரந்தகை சும்மா இருப்பாரா? அவரும் அதற்கான பதிலை கொடுத்தார். ஒரு ப்ராப்பரான பிரஸ் மீட்டை வைத்து அப்படி அண்ணாமலை பேசிய இந்த பொய்யை அவரால் நிரூபிக்க முடியவில்லை என்றால் அவர் எனக்கு மக்களுக்கு முன்பு மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்ல என்றால் நாளை நாங்க அவருக்கு எதிராக வழக்கு துவங்குவோம். அவரால் பெயிலில் கூட வெளிவர முடியாது. அந்த அளவில் அவர் வெறுப்பு பேச்சை பேசி வருகிறார் என்று அவர் பேசியிருந்தார். அவர் என்ன பேசியிருக்கிறார் அதை பார்ப்பதற்கு முன்பு இந்த பதிவில் செல்வப்பிரந்தகை மீது எழும்பிய குற்றச்சாட்டுகளுக்கான உண்மை என்ன என்கிற ஒரு அலசலை நாங்கள் தேடியிருந்தோம். இந்த விஷயத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை என்ன, பொய்கள் என்ன, அனைத்தையும் இந்த பதிவில் பார்க்க போறீர்கள். ஆனால் அதற்கு முன்பு செல்வப்பிரந்தகை தன் மீது எழும்பக்கூடிய இந்த குற்றச்சாட்டுகளை பற்றின எந்த விதமான பதிலை கொடுத்திருக்கிறார் அதை நீங்க முதலில் பார்த்து விடுங்கள். நேற்றுக்கு என்ன கேட்ட பத்திரிகையாளர் சந்திப்புல, இந்த ஆருத்ரா நிதி நிறுவனம், தங்க நிறுவனம், அந்த பக்கம் கொஞ்சம் பாருங்க, அதை பத்தி 2 நாளா பேசுறாங்கன்னு தான் சொன்னோம். நாங்க யாரையும் குற்றவாளின்னு பிக்ஸ் பண்ணல, மீடியா ட்ரையல் பண்ணல. அது காவல்துறையுடைய வேலை, புலன் விசாரணை செய்யறாங்க. நாங்க ஒரே நாள்ல 2 நாள்ல போயிட்டு சிபிஐ விசாரணை கூவல. ஒரு நாள்ல யாரா கேட்பாங்களா சிபிஐ விசாரணை? இப்போ ஒரே நாள்ல எதுக்கு சிபிஐ விசாரணை பாஜக பக்கம் கேட்கிறாங்க? என்ன காரணம் தெரியல என்னன்ட்டு. இப்ப பாஜகவை சார்ந்த ஒருத்தர் சரண்டர் ஆயிருக்காரு, பிடிச்சிருக்கிறாங்க. அவருடைய ஸ்டேட்மெண்ட்ல சொல்றாரு, நான் பாஜகவுடைய உறுப்பினர், நான் பொறுப்புல இருக்கேன். இதை பற்றி வாய் திறக்காதவர். அதுக்கப்புறம் ஒரு அம்மா அஞ்சலை அம்மான்னு இருக்காங்க. அவங்க யாரு, என்ன பொறுப்பில் இருக்காங்க, நாங்கள் அதெல்லாம் கூட பேசலை. ஆனால் நேற்றுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறாரு, எப்பவுமே வாயால் கெட்டு போகிறவர் அண்ணாமலைன்னு எல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு நம்பிக்கை இல்லை, ஐபிஎஸ் படித்தால் இப்படிலாம் பேசுவாரா அப்படின்னு. நேற்றுக்கு சொல்கிறாரு, கேட்குறாங்க, ஏங்க பாஜகவை பற்றி இந்த ஆருத்ரா நிதி நிறுவனத்தில் செல்வப்பிரந்தகை பேச இதுதான் கேட்டார் ஒரு நிருபர். உடனே கோபம் பொங்கிட்டு வந்துருச்சு. என்ன சொல்றாரு, அவர் ரவுடி லிஸ்ட் உள்ளவர், ஹிஸ்டரி லிஸ்ட் உள்ளவர், அவருக்கு தொடர்பு இருக்குன்னு பேசுறார். 2 விஷயம் அதில் நான் கேட்கிறேன் அண்ணாமலைய, நீ என்ன ஐபிஎஸ் படிச்ச, என்ன சட்டம் படிச்ச? உண்மைக்கு புறம்பா பேசுனா என்ன வழக்கு வரும் உன் பேர்ல? ஹேட் ஸ்பீச், உன்னுடைய பேச்சில் குற்றம் இருந்தால், பிறர் மனம் புண்படும்படி பேசினால், உண்மைக்கு புறம்பாக பொய்யை பேசினால் உன் மீது என்ன சட்டம் பாயன்னு உனக்கு தெரியுமா?
ஆதாரம் இல்லாமல் பேசினா என்ன சட்டம் பாயுன்னு தெரியுமா? இன்னைக்கு எல்லா தலித் தலைவர்களும் காலையிலிருந்து என்னை தொடர்பு கொண்டு நேரடியாக வந்து ஷெட்யூல் காஸ்ட் ஆணையத்திடம் நாங்கள் புகார் கொடுக்க போறோம். ஒரு வேளை நான் இந்த புகாரை கொடுத்தா அண்ணாமலை சட்டத்தில் எங்களுக்கு சட்ட பாதுகாப்பு இருக்கு, இப்போ இன்னும் நாங்க கொண்டு வந்ததை நீங்க வேறு வழி இல்லாம மெருகேத்தி இருக்கீங்க அந்த சட்டத்தை, உன்னுடைய நிலைமை என்ன ஆகும்? நீங்க சிறைக்கு போறதை யாராவது தடுக்க முடியுமா? எத்தனை ஆண்டுகள் சிறை அண்ணாமலை உங்களுக்கு தெரியுமா? அரசியல் நாகரிகம் கருதி நான் வேண்டான்னு சொல்லியிருக்கேன். அசாசினேஷன் சொல்லுவாங்க. மகாத்மா காந்தி நீ அசாசினேட் பண்ணீங்க, ஆனா அவருடைய வழி வந்தவர்கள் எங்களை போன்றவரை கேரக்டர் அசாசினேஷன் பண்றீங்க. எங்க இருந்து இந்த ஆணவமும் திமிரம் வருது அண்ணாமலைக்கு? தலித்துன்னா யாருன்னு தெரியாது, யாழ் எளிய மக்கள்னா யாருன்னு தெரியாது, விளிம்பு இந்த உன்னை டெஃபமே உன்னை எப்படி ஐபிஎஸ் பாஸ் பண்ண? நீ உனக்கு யார் ஐபிஎஸ் உனக்கு பாஸ் பண்ண சொன்னது? 3 தவறு பண்ணி இருக்கார். ஒரு தவறு ஏட்டட் ஸ்பீச், அவதூறு பேச்சு. 2வது, ஒருவர் மனம் புண்படும்படி பேசினால் என்ன தண்டனை? அவதூறாக குற்றம் சாட்டப்பட்டால் என்ன தண்டனை? வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் உன்னுடைய அவதூறு பேச்சு வருமா வராதா? உன் சட்ட ஆலோசகர்கிட்ட போய் கேளுங்க. என்ன போய் ஹிஸ்டரி ஷீட்டர் இன்றிய ரவுடி ஷீட்டர் இன்றிய எங்கேயாவது உன்னால ப்ரூவ் பண்ண முடியுமா? எங்கேயாவது ப்ரூவ் பண்ண முடியுமா? சொல்லுங்க. ஏதாவது ஒரு ஸ்டேஷன்ல நான் பிறந்தது முதல் இன்று வரை எங்கேயாவது ஒரு இடத்துல இவர் வந்து இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளி சொல்லு, எங்கேயாவது சொல்லு. ஹிஸ்டரி ஷீட்டர் ரவுடி ஷீட்டருக்கு டெஃபமேஷன் தான் சொல்லுங்க. நீ என்ன ஐபிஎஸ் படிச்சிருப்ப? கான்ஸ்டபிள கேட்டா சொல்லுவான் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஹிஸ்டரி ஷீட்டர் ரவுடி ஷீட்டர்னு. இதுதான் அண்ணாமலையுடைய அநாகரிகமான அரசியல். செல்வ பெருந்தகை என்ன பேசினார் அதை நீங்க கேட்டீர்கள். இதற்கு பின்பு செல்வ பெருந்தகை மீது 4 வழக்கு இருந்தது. அந்த 4 வழக்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை நீங்க பார்த்தீர்கள்னா, எந்த விதத்தில் அவரை சிக்க வைத்தார்கள், எந்த விதத்தில் அவர் மீது பொய்யான போலியான வழக்குகளை போட்டு ஒரு அரசியல் ரீதியாக அவருடைய பொலிட்டிக்கல் கரியரையே டெஸ்ட்ராய் செய்ய பார்த்தார்கள் ஒரு சில நபர்கள். ஆனால் உண்மை வென்றுவிட்டது. ஹைகோர்ட்டிலிருந்து வெளிவந்த ஒரு தீர்ப்பை பற்றி தான் இன்னைக்கு நாம ஆழமாக பார்க்க போகிறோம். இதற்கு மேல் அந்த வழக்கு என்ன, எப்படி சிக்க வைத்தார்கள், என்னெல்லாம் நடந்தது, அதை நீங்க பார்த்து விடுங்கள். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்களை எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக விமர்சிக்க முடியுமோ அந்த அளவிற்கு சென்று பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பேசியிருக்கிறார்கள். ஒரு அரசியல் கட்சியின் மாநில தலைவராகவும் ஒரு தேசிய கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவராகவும் அரசியலமைப்பை பாதுகாக்கிற சட்டப்படியான நகர்வுகளை முன்னெடுத்து அரசியல் செய்கிற காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய ஒரு மாநில தலைவராகவும் இருந்து வருகிற திரு செல்வ பெருந்தகை அவர்கள் மீது மிகவும் கீழ்த்தரமான மோசமான வார்த்தைகளை ஒரு ரவுடி ஷீட்டில் இருக்கிறவர் என்கிற வகையிலே அண்ணாமலை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். கடந்த சில மாதங்களாகவே அண்ணாமலை அவர்கள் தலைவர்களை விமர்சிப்பதை வாடிக்கையாக கொண்டு வந்திருக்கிறார். கர்நாடகாவிலே ஐபிஎஸ் உடையை போட்டுக்கொண்டு ரவுடிகளை அடக்கியவர் என்பதை போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தியவர் அந்த மரியாதையற்ற தன்மையோடு தமிழ்நாட்டின் வரலாற்று ரீதியான தலைவர்களை தொடர்ந்து விமர்சித்து வந்தார். பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி அவர் தனக்கு விளம்பரத்தை தேடிக்கொண்டார் என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து வந்தோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையேயான கூட்டணி முறிகிற அளவுக்கு எம்ஜிஆர் அவர்களை பற்றியும் பேரறிஞர் அண்ணா அவர்களை பற்றியும் முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா உள்ளிட்டவர்களை பற்றியும் அவர் எவ்வளவு கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்தினார் என்பதையெல்லாம் தமிழ்நாடு பார்த்து வந்திருக்கிறது. அதற்கெல்லாம் உச்சம் தொடுவதை போல ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவரை பார்த்து ரவுடி ஷீட்டில் இருப்பவர் என்று ஒரு வெளிப்படையாக அருவருப்பான ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். அரசியலில் 2 குற்ற வழக்குகள் இருக்கும். அரசியலிலே இயங்கக்கூடியவர்களுக்கு மக்களுக்காக போராடி மக்களுடைய பிரச்சனைகளுக்காக களத்தில் நின்று அரசை எதிர்த்து
நிர்வாகத்தை எதிர்த்து மக்களோடு மக்களாக அவர்களின் உரிமைகளுக்காக சிறை செல்பவர்கள், வழக்கை சந்திப்பவர்கள் அரசியல்வாதிகளாக இருப்பார்கள். அரசியல் காரணங்களுக்காக கைது செய்யப்படுவார்கள். அவர்கள் மீது வழக்குகள் பதிவு செய்யப்படும். இன்னொரு புறம் ரவுடிகளாக கொலை குற்ற செயல்களிலே ஈடுபட்டு கட்ட பஞ்சாயத்து செய்வது, மிகப்பெரிய அளவில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள், இப்படி குற்ற பின்புலம் உள்ள வழக்குகளை உடையவர்களாக இருப்பார்கள். அவர்கள் கிரிமினல்களாக தொடர்வார்கள். என்ன என்று சொன்னால், இப்பொழுது இந்த அரசியல் குற்ற வழக்குகளிலே அரசாங்கத்தால் சிறைப்படுத்தப்படுகிறவர்கள் அவர்கள் மக்களுக்காக இருந்தவர்கள். ஆனால் மக்களுக்கு எதிரான கிரிமினல் குற்றங்களிலே ஈடுபடக்கூடியவர்கள் எல்லாம் ஒரு அரசியல் கட்சியிலே சேர்த்து வைத்துக் கொண்டு பாரதிய ஜனதா கட்சியை வழிநடத்தி இருப்பவர் தான் அண்ணாமலை. அந்த அண்ணாமலை அவர்களுக்கு எது அரசியல் குற்றம், எது கிரிமினல் குற்றம் என்று தெரியாத அளவுக்கு இன்று மக்களுக்காக போராடிய போராட்ட களத்தில் அரசின் சார்பிலே அப்பொழுது இந்தியாவை ஆண்ட பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியிலே, இன்னும் குறிப்பாக தமிழ்நாட்டிலே RSS இயக்கத்தினுடைய தூண்டுதலின் பேரிலே வழக்குகளை பதிவு செய்த காவல்துறை திரு செல்வ பெருந்தகை அவர்களை சிறைப்படுத்தியது. அப்படி மக்களுக்காக பாரதிய ஜனதா கட்சியையும் அதன் தாய் அமைப்பான RSS போட்ட பொய் வழக்குகளையும் எதிர்கொண்ட ஒரு அரசியல் தலைவரை ஏதோ குற்ற வழக்குகளுக்காக பாரதிய ஜனதாவிலே இன்று இருக்கிறார்கள் அல்லவா, கொலை குற்ற வழக்கிலே, ஆள்கடத்தல் வழக்கிலே, அடிதடி வழக்கிலே உளவுத்துறை வெளியிட்டுள்ள ரவுடிகள் பட்டியலிலேயே பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் தான் அதிகம். இது அண்ணாமலைக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ரவுடி லிஸ்டிலே இருப்பவர்களைப் போல ஒரு தோற்றத்தை உருவாக்குகிற வேளையிலே அண்ணாமலை அவர்கள் இந்த குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். அப்படி திரு செல்வ பெருந்தகை அவர்கள் மீது தொடர்ந்து வைக்கப்படுகிற இந்த குற்றச்சாட்டு உண்மையானதுதானா, அதன் எதன் அடிப்படையிலே வைக்கப்படுகிறது என்பதை மக்களிடத்திலே எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு தார்மீக பொறுப்பு நமக்கு இருக்கிறது. 2003 காலகட்டம். அப்பொழுது அரசியலாக அவர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து வந்தவர், ஒரு தலித் சமூக பிரதிநிதியாக அன்று அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே பயணித்த காலம். அப்பொழுது இந்த தலித் அரசியல் என்கிற வட்டத்திலிருந்து மிகப்பெரிய சாதி எதிர்ப்பு போரிலே, இந்துத்துவ எதிர்ப்பு போரிலே, பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியிலே மிகப்பெரிய ஒரு எழுச்சியை அவர்கள் மேற்கொண்டார்கள். அதன் மூலம் மக்களுக்காக போராடுவது, மக்களுக்காக களப்பணியாற்றுவது, போராட்டங்களை தீவிரமாக முன்னெடுப்பது என்று இயங்கிக் கொண்டிருந்த காலம் அது. 2003 காலகட்டம், 2004, 2005 இது போன்ற காலகட்டம். அந்த நேரத்திலே அரசு திட்டமிட்டு அவர் மீது ஒரே நேரத்திலே ஒரு 4 வழக்குகளை பதிவு செய்கிறது. ஒரே நேரத்திலே அவர்கள் போடுகிறார்கள். குறிப்பாக எந்தெந்த காவல் நிலையங்கள் சென்னையிலே இருக்கிறது என்பதை நாம் இதை பார்ப்போம். முதலாவதாக J5 சாஸ்திரி நகர் காவல் நிலையத்திலே குற்ற எண் 136 படி ஒரு வழக்கை பதிவு செய்கிறார்கள். திருவான்மையூர் J6 காவல் நிலையத்திலே 2 வழக்குகள் அவர் மீது பதிவு செய்யப்படுகிறது. குற்ற எண் 138, குற்ற எண் 451 என்று 2 வழக்குகள் பதிவு செய்யப்படுகிறது. R4 பாண்டி பஜார் காவல் நிலையம் குற்ற எண் 277 என்று ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. இந்த 4 வழக்குகளும் ஒரே நேரத்திலே ஒரு சிறிய கால இடைவெளியிலே பதிவு செய்யப்பட்டு அவர் 15 நாட்கள் நீதிமன்ற காவலிலே வைக்கப்பட்டு சிறைப்படுத்தப்படுகிறார். சிறைப்படுத்தப்பட்ட பிறகு ஜாமீனிலே வெளியே வந்தவர் இயல்பாக குற்ற பின்னணியை உடையவர்கள், வழக்கை சந்தித்தவர்கள், அவர்கள் விசாரணை குற்றம் செய்திருந்தால் வேண்டாம் என்று நினைப்பார்கள். சரி, நாம தப்பு பண்ணிட்டோம், நம்ம மேல காவல்துறை ஒரு வழக்கை பதிவு செய்திருக்கிறார்கள், இதிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்றால் ஜாமீன் வாங்கியதோடு அமைதியாக இருந்து விட வேண்டும் என்று நினைப்பார்கள். ஒரு கொலை குற்றம் செய்தவர் அப்படித்தான் நினைப்பார். ஒரு அடிதடி வழக்கிலே அல்லது ஒரு ஆட்கடத்தல் வழக்கிலே இப்படியெல்லாம் ஈடுபட்டவர்கள் அப்படித்தான் நினைப்பார்கள், ஜாமீனிலேயே காலத்தை ஓட்டிவிட வேண்டும் என்று. ஆனால் இந்த 4 வழக்குகளும் அவர் மீது திட்டமிட்டு பதியப்பட்டவை. அந்த வழக்குகளை சிபிஐ விசாரிக்க வேண்டும். நன்றாக பாருங்கள், வழக்குகளை ரத்து செய்ய வேண்டும் என்று அல்ல, வழக்குகளை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று உயர் நீதிமன்றத்திலே ஒரு ரிட் மனுவை போடுகிறார். இது யாரும் செய்யாத ஒரு செயல். ஓய்வு பெற்ற நீதிபதியாக இருக்கிற சந்துரு அவர்கள் அன்று வழக்கறிஞராக இருந்து அந்த ரிட் மனுவை தாக்கல் செய்தார்கள்.
இந்த சென்னை காவல்துறை பதிந்த 4 வழக்குகளும் பொய்யானவை, போலியானவை. பொய்யாக புனையப்பட்ட இந்த 4 வழக்குகளையும் உயர் விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும். தமிழ்நாடு காவல்துறை மீதான நம்பிக்கையை இழந்து விட்டதால் சிபிசிஐடி விசாரணைக்கும் சிபிஐ விசாரணைக்கும் உத்தரவிட வேண்டும் என்று உயர் நீதிமன்றத்திலே வழக்கை தொடுக்கிறார். அப்படி வழக்கை தொடுத்தவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வழக்கிலே என்ன சொல்லுகிறார்? என் மீது குற்றச்சாட்டுகள் புனையப்பட்டு நான் சிறையிலே இருந்தேன். என்னை சிறைப்படுத்திய வழக்குகளில் இருந்து நீங்கள் ரத்து செய்தால் மட்டும் போதாது, ரத்து செய்ய வேண்டும் என்றால் குவாஷ் போட சொல்லி கேட்டு இருப்பார். நான் ஏன் இதை உயர் விசாரணைக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், இப்படி என் மீது புனையப்பட்ட வழக்குகளுக்கு பின்னால் அரசியல் சதி இருக்கிறது. காவல்துறையை என் மீது வழக்கை போட சொல்லி தூண்டி விட்டவர்கள் யார்? அதற்கு பின்னால் இருந்து பொய் சாட்சி சொல்லியவர்களை தூண்டியவர்கள் யார்? அதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை உயர்மட்ட விசாரணைக்கு கேட்கிறேன் என்று சொன்னால், இன்று எப்படிப்பட்ட ஒரு கொலை குற்றத்துக்கு பின்னாலும், எப்படிப்பட்ட ஒரு வன்முறைக்கு பின்னாலும் பாரதிய ஜனதா கட்சி இருக்குமோ என்கிற இயல்பு வெகு மக்களிடத்திலே இயல்பாக எழுகிறது. ஒரு குற்றம் நடந்தால் அந்த குற்றச்செயலுக்கு பின்னால் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர் இருப்பாரோ என்று சந்தேகிக்கிற அளவுக்கு தமிழ்நாட்டிலே பாரதிய ஜனதா கட்சியிலே அவ்வளவு குற்ற பின்னணி உடையவர்கள் இருக்கிறார்கள். ஆம்ஸ்டாங் அவர்களுடைய மறைவை ஒட்டிதான் இந்த அண்ணாமலை அவர்களே பிரஸ் மீட் கொடுத்தார். அந்த ஆம்ஸ்டாங் அவர்கள் படுகொலையிலேயே ஒருவர் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவராக இருக்கிறார். அப்படி பாரதிய ஜனதா கட்சி ஒரு பக்கம் இருந்தாலும், செல்வ பெருந்தகை அவர்கள் மீது இந்த 4 வழக்குகளையும் அரசியல் வழக்குகளையும் நன்றாக சிந்திக்க வேண்டும். அது அரசியலினுடைய காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அவர் மீது பதியப்பட்டு அதை RSS செய்து முடித்தது, பாரதிய ஜனதா கட்சி செய்து முடித்தது. அந்த வழக்குகள் என்ன என்பதை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். முதலில் சென்னை திருவான்மையூர் காவல் நிலையத்திலே J6 காவல் நிலையத்திலே ஒரு வழக்கை பதிவு செய்கிறார்கள். அது என்ன என்று சொன்னால், 30ஆம் தேதி 4ஆம் மாதம் 2003 அன்று ஒரு 11:30 மணி அளவிலே மீனம்பாக்கம் அண்ணா சர்வதேச விமான நிலையத்திலே அப்பொழுது அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்த திரு தொல் திருமாவளவன் அவர்களை விமான நிலையத்திலிருந்து இறக்கி விட்டு மீண்டும் வருகிற வழியிலே வாகனத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே அவரும் அவருடைய வாகனத்திலே பயணம் செய்த ஆடலரசு என்பவரும் அந்த வாகனத்தை ஓட்டி வந்த டிரைவர் பழனிசாமி என்பவரையும் ஆவடி அருகே காவல்துறையினர் கைது செய்கிறார். கைது செய்து அவர்களை சட்டவிரோதத்தின் அடிப்படையிலே எதற்காக கைது செய்தோம் என்று சொல்லாமலேயே காவல் நிலையத்திலே வைத்திருக்கிறார்கள். இரவு முழுவதும் அவரை காணவில்லை என்று, இன்னும் வீடு வந்து சேரவில்லை என்று அவருடைய இணையர் அவருக்கு போன் செய்கிறார். அவருடைய மனைவி அழைத்து பார்க்கிறார். அழைப்புகளை காவல்துறை அவரிடத்திலே கொடுக்கவில்லை, மாறாக அதை அணைத்து வைத்து விடுகிறார்கள். டெலிபோனையும் பறிமுதல் செய்து விடுகிறார்கள். அதையே கோர்ட்டில் போட்டுதான் வாங்கினார்கள். அப்படி சட்டவிரோதமாக எதற்காக கைது செய்தோம் என்று சொல்லாமலேயே 15 நாட்கள் சிறையில் அடைத்தார்கள் காவல்துறையைச் சேர்ந்தவர்கள். திருவான்மையூர் காவல் நிலையம் J6 காவல் நிலையத்திலே பதியப்பட்ட வழக்கு இது. அந்த வழக்கிலே என்ன குற்றச்சாட்டு? ஆயுதம் வைத்திருந்தார், வெடிபொருள்களை வண்டியிலே வைத்திருந்தார் என்பதுதான் குற்றச்சாட்டு. ஆனால் அது நிரூபிக்கப்படவில்லை. அதே திருவான்மையூர் காவல் நிலையத்தில் இன்னொரு வழக்கும் பதிவு செய்யப்படுகிறது. 2 வழக்கை பதிவு செய்கிறார்கள் அல்லவா? அதுல இன்னொரு வழக்கும் பதிவு செய்யப்படுகிறது. அதிலே ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன் நடைபெற்ற ஒரு கொலை வழக்கு தொடர்பாக தன்னை தாக்கியதாக பாபு என்பவர் ஒரு வழக்கை பதிவு செய்கிறார். அவரை வைத்து காவல்துறை அந்த வழக்கை பதிவு செய்கிறது. முதல் குற்றச்சாட்டிலே வாகனத்திலே வெடிபொருள்கள் வைத்திருந்தார் என்று சொல்லி ஒரு வழக்கை பதிவு செய்தார்கள். அந்த வழக்கிலே பதிவு செய்ததிலே வெடிபொருள்களை காவல்துறை கண்டுபிடித்ததா என்றால் கண்டுபிடிக்கவில்லை. வேறு என்ன இருந்தது? கொஞ்சம் காகித துண்டுகள், கொஞ்சம் கண்ணாடி பாட்டில்கள், சிறு சிறு பொருள்களைத்தான் அவர்கள் கைப்பற்றினார்கள். ஆனால் எரிபொருள் சம்பந்தமாக எந்த பொருளையும் அவர்கள் கைப்பற்றவில்லை. இதுல என்ன வேடிக்கை என்று சொன்னால், முதல் வழக்கிலே குற்றவாளியாக இருக்கிற திரு செல்வ பெருந்தகை அவர்களை அவர்கள் சேர்த்திருக்கிற நிலையிலே அதிலே ஒரு வாதியாக இருக்கிற இந்த பாபு என்பவர் தான் மனுதாரர். அந்த மனுதாரர் 2ஆம் வழக்கிலே சாட்சியாக இருக்கிறார். எப்படி முதல் வழக்கிலே மனுதாரராக இருக்கிறார், 2ஆம் வழக்கிலே அவர் சாட்சியாக இருக்கிறார்? இந்த கேள்வி அப்போது நீதிமன்றத்திலே எழுப்பப்பட்டது.
அதே சரகத்துக்கு உட்பட்ட J5 சாஸ்திரி நகர் காவல் நிலையத்திலே ஒரு வழக்கு பதியப்படுகிறது. இதிலும் அந்த பாபுதான் தொடர்பை படுத்தி இருக்கிறார். தன்னை தாக்கியதாக அந்த வழக்கு விசாரணைக்கு வருகிற பொழுது நான் தாக்கிய நபரை பார்க்கவில்லை, எனக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லை என்று புறசாட்சி சொல்லுகிறார். அப்பொழுது நீதிமன்றிகள் கேள்வி கேட்டார்கள், தாக்கியவரை பார்க்கவில்லை என்று சொன்னால் எப்படி காவல்துறையினர் அவரிடத்திலே சம்மதம் தெரிவித்து விசாரணையிலே அறிக்கை வாங்கினார்கள்? அடித்தவரை நான் பார்க்கவே இல்லை என்று சாட்சி சொல்லுகிறது. ஆனால் இவர் ஒப்புக்கொண்டதாக காவல்துறையினர் அவரிடத்திலே ஸ்டேட்மெண்டை வாங்கி பதிவு செய்திருக்கிறார்கள். இதுவும் ஒரு போலியாக திரிக்கப்பட்ட ஒரு வழக்கு என்பது தெரிய வந்தது. அதே போன்று R4 பாண்டி பஜார் காவல் நிலையத்திலே ஒரு வழக்கு. இது கொஞ்சம் வேடிக்கையான வழக்கு. பங்கடை வைத்து நடத்தி வருகிற மணிகண்டன் என்பவரிடத்திலே 500 ரூபாய் கேட்டு செல்வ பெருந்தகை அவர்கள் மிரட்டினார்கள், அவரை அடித்தார்கள், உதைத்தார்கள் என்று ஒரு வழக்கை போட்டிருக்கிறார். இதில் தான் அவர்கள் வசமாக சிக்கிக் கொண்டார்கள். நீதிபதி அவர்கள் என்ன கேட்டார்கள் என்றால், அவரே ஒரு ரிசர்வ் பேங்க் ஊழியர், 15,000 சம்பளம் வாங்குபவர், வருமான வரி கட்டுபவர், கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்து வெறும் 500 ரூபாய் கேட்டு ஒருவரை தாக்கினார் என்று சொல்லுவது எந்த விதத்திலே நியாயம் என்று கேட்டார். இந்த அளவிற்கு இந்த ஜெய்பீம் திரைப்படத்திலே வருவதை போல அதுவும் நீதியரசர் சந்துரு அவர்கள் வாதாடிய வழக்கு தான். அப்படி இந்த அளவுக்கு ஒரு அப்பட்டமான ஒரு பொய் வழக்கை காவல்துறை பதிவு செய்திருக்கிறது. ஒரே ஆளை வைத்து 2 வழக்கை போட்டார்கள். இன்னொரு வழக்கிலே ஒரு பங்கடை உரிமையாளரிடத்திலே 500 ரூபாய் கேட்டு அடித்தார் என்று ஒரு வழக்கை போட்டார்கள். அதே நேரத்திலே வாகனத்திலே எரிபொருள்களை, அதாவது வெடிகுண்டை வைத்திருந்தார் என்று சொல்லி ஒரு வழக்கை போட்டார்கள். இந்த 4 வழக்கிலும் இவருக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை நீதிமன்றம் உறுதி செய்தது. நீதிமன்றம் உறுதி செய்த நேரத்திலே பிறகு ஏன் இவர்கள் இந்த வழக்கை போட்டார்கள், இதற்கு பின்னால் என்ன சதித்திட்டம் இருக்கிறது? ஏப்ரல் 19, 2004 நீதியரசர் அசோக்குமார் அவர்கள் இந்த தீர்ப்பை வழங்கினார்கள். அதிலே அரசு வழக்கறிஞராக சுப்பிரமணியம் என்பவர் அவர் சொல்லுகிறார், நீதி விசாரணை, உயர் விசாரணை வேண்டாம், வழக்கை நாங்கள் வாபஸ் பெற்றுக் கொள்ளுகிறோம், இல்லை என்றால் அதை குவாஷிக்கு அனுமதிக்கிறோம் என்று சொல்லுகிறார். நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் இருந்தவர் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று சொல்லுகிறார். அதை விசாரித்த நீதிமன்றம் இங்கே தவறு நடந்திருக்கிறது, காவல்துறையை சேர்ந்தவர்கள் இப்படி அரசியல் காரணங்களுக்காக வேண்டுமென்றே பொய் வழக்குகளை போட்டு அவர்களை சிறைப்படுத்துகிறார்கள், இது ஏற்க முடியாது என்று சொல்லி விசாரணைக்கு உத்தரவிடுகிறது. இங்கே செல்வ பெருந்தகை அவர்கள் நிரபராதி என்பதை நீதிமன்றம் உறுதியாக சொல்லிவிட்டது. ஏதோ கொலை குற்றத்துக்காகவோ, அடிதடி வழக்கிலோ, அல்லது ஆள்மாறாட்ட வழக்கிலோ, அல்லது நாளை டிஃபர்மேஷன் கேஸிலே மாட்டப் போகிறாரே அண்ணாமலை, அதை போல அவதூறு பேசிய வழக்கிலோ அவர் கைதாகவில்லை. அரசியல் காரணங்களுக்காக RSS ஆல் புனையப்பட்ட, காவல்துறையாய் புனையப்பட்ட ஒரு பொய் வழக்கு என்பதை மீண்டும் நீதிமன்றம் சென்று உயர் நீதிமன்றத்திலே அவர் நிரூபித்து காட்டினார். இப்படி இந்த வழக்கிலிருந்து அவர் விடுதலையாகி இருக்கிறார். அரசாங்கத்தின் சார்பிலே கேட்டுக்கொள்ளப்பட்டது. வழக்கறிஞர் சுப்பிரமணியன் அவர்கள் கேட்டுக்கொண்டார். நாங்கள் தவறு செய்து விட்டோம் என்பதை காவல்துறையின் சார்பிலே நீதிமன்றத்திலே ஒப்புக்கொண்டார்கள். அப்படி காவல்துறையால் பொய் வழக்கு போட்டோம் என்று ஒத்துக்கொள்ளுகிற அளவுக்கு நீதியின் பக்கம் நின்று போராடியவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள். அவர்கள் மீது இப்படி ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை ரவுடி லிஸ்டில் இருந்தார் என்று அண்ணாமலை சொல்லுகிறார். மக்களுக்காக போராடிய ஒருவரை, அவர் மீது வழக்குகளை பதிந்த, இயல்பாகவே மக்களுக்காக அரசியல் தலைவர்கள் எல்லார் மீதும் காவல்துறையினுடைய வழக்கு இருக்கும். வெள்ளைக்காரர்களுடைய பிரிட்டிஷார் பீரியடிலே சுதந்திரத்துக்காக போராடியவர்கள் மீது அரசுக்கு எதிராக போராடியதாக வழக்கு. அதன் பிறகு அரசியல் களத்திலே வந்தவர்கள் மீதும் எல்லா காலத்திலும் அரசுக்கு எதிராக போராடியதாக வழக்கு தொடுப்பார்கள். இன்னும் குறிப்பாக ஒரு தலித் சமுதாயத்திலிருந்து பிறந்து, ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து பிறந்து எல்லோருக்குமான களத்தை நோக்கி அரசியலாக நகருகிற பொழுது திரு செல்வ பெருந்தகை அவர்களை எப்படியாவது தலை தூர்க்க விடக்கூடாது என்பதற்காக RSS பாஜக அன்றே சதி செய்தார்கள். அந்த சதியை அவர் முறியடித்தார். அதைத்தான் இன்று அண்ணாமலை அவர்கள் ரவுடி ஷீட் என்று பொய்யாக ஒரு குற்றச்சாட்டை கூறி மக்களை திசை திருப்புகிறார் என்பதை நாம் இதன் வாயிலாக தெரிந்து கொள்ள வேண்டும். செல்வ பெருந்தகை அவர்கள் மீது எழும்பிய குற்றச்சாட்டுகளை பற்றின ஒரு ஆழமான
விஷயத்தை நீங்க கேட்டிருப்பீர்கள். உங்களுக்கு புரிந்திருக்கும் எந்த விதத்தில் செல்வ பிறந்தகைக்கு எதிராக இது போன்ற சதிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அரசியல் களத்தில் ஒருத்தல் மீது ஒருத்தல் குற்றச்சாட்டு எடுத்து வைப்பது ஒரு சாதாரணமான விஷயமாக இருக்கலாம். ஆனால் ஒரு நபர், அதுவும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து வெளிவந்த ஒரு நபரை எந்த அளவில் நீங்க அடக்க பார்க்கிறீர்கள், முடக்க பார்க்கிறீர்கள், இது காலம் காலமாக நடந்து வரக்கூடிய ஒரு சதியாக இருக்கிறது. எப்படி இந்த நபர் இந்த அளவில் வளர்ந்து விட்டார் என்று நீங்க பார்க்கும்போது பல நபர்கள் அவரை பார்த்து பொறாமை மட்டும் படுவதல்ல, அவரை இது போன்ற சதி திட்டங்களை தீட்டி சிக்கவும் வைக்க பார்க்கிறார்கள். உண்மை உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்டில் எழுதுவீர்கள் என்றும் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.